ஹலோ வாட்ச் வீக்ஸ். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மார்க் ஜக்கர்பர்க்கோட வாட்ச் கலெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா தான் மார்க் ஜக்கர்பர்க் இந்த ஆனாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க் எதுவுமே எக்ஸ்பென்சிவா எதுவுமே போட்டிருக்க மாட்டாரு. லைக் வெறும் டி-ஷர்ட் அண்ட் ஜீனோட தான் இருப்பாரு அப்படின்னு நிறைய மீம்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. லைக் யூனிஃபார்ம் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஒரே கோட் ஆஃப் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் திங்கும் யூஸ் பண்ணாம ரொம்பவே சிம்பிளிசிட்டியா இருக்காரு அப்படின்னு நிறைய மீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா அவர் ஏன் லக்ஸரி வாட்ச் வாங்கியிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? அவ்வளோ சிம்பிளிசிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஏன் அவ்வளோ காசு போட்டு லக்ஸரி வாட்ச் வாங்குறாருன்னு தெரியுங்களா? லக்ஸரி வாட்ச் வாங்குறது பாத்தீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. லைக் ரியல் எஸ்டேட், கோல்டு அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதோட பிரைஸ் எப்பயுமே டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும், ஆர் அட்லீஸ்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்க வாங்கின காசை நீங்க எப்பயுமே ரிட்டர்ன் எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் லக்ஸரி வாட்சஸ் எல்லாம் இருக்கும். ரீசென்ட் டேஸா நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் பிரஸ் மீட்லாம் மார்க் ஜக்கர்பர்க் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் லக்ஸரி வாட்ச் கட்டியிருப்பாரு. அது என்ன பிராண்ட், என்ன வாட்ச், அப்புறம் அது என்ன பிரைஸஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இருக்கக்கூடிய வாட்ச் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்விஸ் லக்ஸரி வாட்ச் மேக்கரான எஃப்பி ஜோரானோட CS சவானா வாட்ச் தாங்க அது. இந்த வாட்சோட கேஸ் பாத்தீங்கன்னா பிளாட்டினத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா அலிகேட்டர் லெதர்ல கொடுத்துருப்பாங்க. செகண்ட் இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா சப் டயலா கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த வாட்சோட டயல் கலர் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. மூமெண்ட் பாத்தீங்கன்னா எஃப்பி ஜாரனோட கேலிபர் 1304 மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஹேண்ட் வைண்டிங் வாட்ச். அப்புறம் இந்த வாட்சுக்கு 56 ஹவர் பவர் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. பவர் ரிசர்வ் இண்டிகேட்டரும் தனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 லட்சத்துல இருந்து 90 லட்சம் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்க்க போற வாட்ச் என்னன்னா அதுவும் ஸ்விஸ் லக்ஸரி வாட்ச் மேக்கரான ஜெய்ஷா லுக்குட்டாரோட கிங்ஸ்மேன் நைஃப் வாட்ச் தாங்க அது. இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப தின் அண்ட் ஸ்லிம்மா இருக்கும். ஏன்னா இந்த வாட்ச் ஜெய்ஷா லுக்குட்டாரோட மாஸ்டர் அல்ட்ரா தின் கலெக்ஷன் வரக்கூடிய வாட்ச் இது. இந்த வாட்ச்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த வாட்சோட கிரவுன் பாத்தீங்கன்னா டாப்ல கொடுத்திருப்பாங்க. 12 o'clock பொசிஷன்ல பார்க்க ஒரு நைஃப் மாதிரியே கொடுத்திருப்பாங்க. இந்த வாட்சை த கிங்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவிக்காக ஸ்பெஷலா மேக் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா அண்டர் பீஸ் லிமிட்டட், வெறும் அண்டர் பீஸ் தான் மேக் பண்ணிருப்பாங்க. சோ இந்த வாட்சோட பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா த கிங்ஸ்மேன் அப்படிங்கிற லோகோவோட தான் வரும். இந்த வாட்சோட கேஸ் பாத்தீங்கன்னா 18 கேரட் ரோஸ் கோல்டால பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஒரு லெதர் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்சோட டயல் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்திருப்பாங்க. கோல்டுக்கும் ஒயிட் கலருக்கும் கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கும். மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜேஷா லுக்குட்டாரோட கேலிபர் 849 மூவ்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்சுக்கு 35 ஹவர்ஸ் பவர் ரிசர்வ் அண்ட் 300 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன் லக்ஸரி வாட்ச் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்கன்னு இந்த வாட்ச் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கு. இந்த வாட்ச் ரிலீஸ் ஆன சமயத்துல இந்த வாட்சோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 26 lakhs சேல் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அதோட மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 crore வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் லக்ஸரி வாட்சை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்கன்னு? நாம அடுத்ததா பார்க்க போற வாட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஸ்விஸ் லக்ஸரி வாட்ச் மேக்கரான டி பெத்யூனோட ஸ்டாரி வேரியஸ் வாட்ச் தாங்க அது. இந்த வாட்சோட கேஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டால கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேலக்ஸி தீம்டு ப்ளூ கலர்ல டயல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவர் ஹேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கோட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்சோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா DP25VRS3. இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஹேண்ட் வைண்டிங் வாட்ச். இதோட மூமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேலிபர் DP2005 மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. அலிகேட்டர் லெதர்ல பண்ண ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 days பவர் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லான வாட்சோட மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 75 lakhs சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்க்க போற வாட்ச் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்விஸ் லக்ஸரி வாட்ச் மேக்கரான பட்டேக் பிலிப்போட வாட்ச் தாங்க அது. பட்டேக் பிலிப்ல என்ன மாடல்னு பார்த்தோம்னா கிராண்ட் காம்ப்ளிகேஷன்ல ஃபிளை பேக் குரோனோ ஆனுவல் கேலண்டர் வாட்ச் தாங்க இது. இந்த வாட்சோட ரெஃபரன்ஸ் நம்பர் 5961R. கேஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டால கொடுத்துருப்பாங்க. பெசல்ல 36 பிரிகேட் கட் டைமண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோஸ் கோல்டுக்கும் இந்த டைமண்டுக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதோட டயல் கலர் பாத்தீங்கன்னா எபோனி பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கும் கோல்டுக்கும் இந்த பிளாக்குக்கும். கூடிய அவர் மார்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸால கொடுத்துருப்பாங்க. அலிகேட்டர் லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், 45 ஹவர்ஸ் பவர் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. 60 மினிட்ஸ் குரோனோகிராஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டே அண்ட் நைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் ரிசர்வ் இண்டிகேட்டர் தனியா கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டே, டேட், அப்புறம் மந்த் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் ஒரு ஆட்டோமேட்டிக் செல்ஃப் வைண்டிங் வாட்ச். இந்த வாட்சுக்கு என்ன மூமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேலிபர் CH28520 மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காம்ப்ளிகேட்டா இருக்கக்கூடிய இந்த வாட்சோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 to 1.5 crore வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அடுத்ததா பார்க்க போற வாட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடிமா பிகேவோட வாட்ச் தாங்க. அதுல என்ன மாடல் பாத்தீங்கன்னா கோட் 11.59 ஃபிளை பேக் டூர்பியான் குரோனோகிராஃப் வாட்ச் தாங்க அது. இந்த வாட்சோட ரெஃபரன்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 26399NR.0002KB.01. இந்த வாட்சோட கேஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் அண்ட் பிளாக் செராமிக் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ரோஸ் கோல்ட் பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ஆஃப் பெசல்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்சோட டயல் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஓபன் ஒர்க் டயலா கொடுத்துருக்காங்க. வித் டூர்பியான் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சுக்கு ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா பிளாக் ரப்பர் கோட்டட் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆடிமா பிகேவோட கேலிபர் 2952 மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், 65 பவர் ரிசர்வ். அப்புறம் இந்த வாட்ச் 50 பீஸ் லிமிட்டட், வெறும் 50 பீசஸ் தான் மேக் பண்ணிருப்பாங்க. இந்த அமேசிங்கான வாட்சோட மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.8 to 2 crore வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நாம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பை.